நேட்டோ பாடியில் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளதால் இதனை முஸ்லிம் நேட்டோ என்று சொல்லலாம். இனி பாகிஸ்தானுக்கு எதிரான நேரடி போர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஆப்ஷனாக எதிர்காலத்தில் இருக்கவே முடியாது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலை. கோயில்களையே அரசு டேக் ஓவர் பண்றப்போ ஒரு தொண்டு நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ண என்ன தப்பு? இதுக்கு ஏன் இவ்வளவு கதறணும்? FCRA அமெண்ட்மெண்ட் பில் விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கலாக இருக்கிறது. இந்த டயத்துல ட்ரம்பினுடைய மருமகன் ஏன் கொச்சிக்கு வர வேண்டும்? இந்திய துரந்தர்கள் பாகிஸ்தானில் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். டூ வீலரும் கிடையாது, ஆட்களும் வர்றதில்லை. ஆனா ஆள் போய் சேர்ந்துடுறான். நூதனமான முறையில இவங்க கொல்லப்பட்டுறாங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். இந்தியாவை வளைக்க வியூகம் வகுத்துள்ளதா பாகிஸ்தான்? வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவை எழவிடாமல் செய்வதற்காக, ரஷ்யாவை சுற்றி வளைக்க எப்படி நேட்டோ என்கிற ஒன்றை அமெரிக்கா உருவாக்கியதோ அதுபோல இந்தியாவுக்கு எதிரான ஒரு புதிய நேட்டோ அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அத முஸ்லிம் நேட்டோ அப்படின்னு கூட நம்ம சொல்லிவிடலாம். கிட்டத்தட்ட இந்தியா தான் டார்கெட். அவங்க இந்தியால எங்க டார்கெட்ல அது இதுன்னு சொன்னாலும் கூட இந்தியா தான் டார்கெட். இந்தியாவை மையப்படுத்தி 3 நாடுகள் ஒன்று கூடி உள்ளன. இப்ப அது சம்பந்தப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய சில டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் மெக்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதற்கு மெக்கா முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று பெயர். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மற்ற 2 நாடுகளும் தங்கள் ஒப்பந்தத்தில் இருக்கிற அந்த உறுப்பு நாடுகளின் சார்பாக தாக்குதல் நடத்தும் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பரில் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி எதிரி நாடுகளால் சவுதி அரேபியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்தும். இப்போது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் துருக்கியும் கைகோர்த்து இருக்கிறது. மெக்காவில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சவுதி இளவரசர் சல்மான், பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப், அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர், துருக்கி நாட்டு அதிபர் எர்டோகன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி நாடுகளுக்கு இடையே முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்துல என்ன கூறப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பல்வேறு விவகாரங்களில் 3 நாடுகள் இடையே கருத்தொற்றுமை நிலவுகிறது. இஸ்லாம் 3 நாடுகளையும் ஒருங்கிணைக்கிறது. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் 3 நாடுகள் மீதான தாக்குதலாக அது கருதப்படும். 3 நாடுகளும் ஓரணியாக செயல்படும் என்று முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாராம்சத்தில் இது முஸ்லிம் நேட்டோ போல தெரிகிறது. அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்பில் 32 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை கிறிஸ்தவ நாடுகள். சர்வதேச அரங்கில் வலுவான ராணுவ கூட்டமைப்பாக இந்த நேட்டோ விளங்குகிறது. நேட்டோ ஒப்பந்தத்தின் 5வது விதி, நேட்டோவில் உறுப்பினராக உள்ள ஒரு நாடு தாக்கப்பட்டாலும் மற்ற நாடுகள் மீதான தாக்குதலாக அது கருதப்படும். தாக்கிய நாட்டுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் பதில் தாக்குதல் நடத்தும் என்று கூறுகிறது. நேட்டோ பாடியில் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளதால் இதனை முஸ்லிம் நேட்டோ என்று சொல்லலாம். இது முழுக்க முழுக்க இந்தியாவை குறிவைத்து உருவாக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு கூட்டமைப்பு என்று சொல்லலாம். இந்த ஒப்பந்தம் குறித்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். மெக்கா ஒப்பந்தம் தற்காப்புக்காக செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நாட்டையும் குறிவைத்து மேற்கொள்ளப்படவில்லை. இந்த பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளர்ச்சிக்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதே இந்த ஒப்பந்தத்தின் ஒரே குறிக்கோள். அனைத்து மோதல்களுக்கும் அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்றார். அதே நேரத்தில் துருக்கியினுடைய செய்தி ஸ்தாபனத்துக்கு அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகான் பிடா அளித்திருக்கிற பேட்டியில் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் எந்த ஒரு 3வது நாட்டுக்கு எதிராகவும் செய்து கொள்ளப்படவில்லை.
3 நாடுகளில் எந்த நாடு தாக்குதலுக்கு உள்ளானாலும் அது 3 நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவே கருதப்பட்டு பதில் நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கள் நாடுகள் மீது தாக்குதல் நடத்தாதவரை எந்த நாட்டையும் நாங்கள் எதிரியாக கருத மாட்டோம் என்றார். மெக்கா பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் வேறு நாடுகள் சேருமா என்கிற கேள்விக்கு சில நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. என்றாலும் எங்களின் இயற்கை கூட்டாளியாக திகழக்கூடிய எகிப்து அடுத்த கட்டத்தில் சேர்க்கப்படலாம் என்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்லப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹிடன் டேக்அவே என்ன அப்படின்னா, இனி பாகிஸ்தான் மீது ஒரு நேரடி போர் ஒன்றை இந்தியாவால் எப்போதும் நடத்த முடியாது என்பதுதான். இந்தியா ஒரு நேரடி போரை பாகிஸ்தான் மீது நடத்தினால் பாகிஸ்தான் பதிலடி கொடுப்பதோடு மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியாவும் போரில் பங்கேற்கும், துருக்கியும் பங்கேற்கும். சோ இந்தியாவுக்கு எதிராக 3 நாடுகள் களத்திலே இறங்கும். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். அதனால பெர்மனண்டாவே பாகிஸ்தான் மீது இந்தியாவால் நேரடி போர் ஒன்றை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்தரப்பு பாதுகாப்பு உடன்படிக்கையினுடைய அடிப்படை இம்ப்ளிகேஷனே இதுதான். இனி பாகிஸ்தான் மேல இந்தியா நேரடியாக போர் தொடுக்க முடியாது. அப்படி போர் தொடுத்துனா 3 நாடுகளை எதிர்கொள்வதற்கு அது தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் போரை தொடுக்க முடியும். இந்த 3 நாடுகள்ல ஒரு நாடு பாகிஸ்தான் அணுவல்லமை பெற்ற நாடு. துருக்கி அது ட்ரோன் தயாரிப்புல முன்னிலையில இருக்கக்கூடிய வேர்ல்டு லீடர் ட்ரோன் தயாரிப்புல. சவுதி அரேபியா எண்ணெய் வளத்தால் பணவளம் கொளிக்கிற ஒரு நாடு. துருக்கி எர்டோகன் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராகவே தான் கருத்து சொல்லி வருகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தான் நிலைப்பாடு தான் துருக்கியின் நிலைப்பாடு. இப்ப ஆபரேஷன் சிந்து டயத்துல கூட துருக்கியினுடைய ட்ரோன்களை வைத்துத்தான் பாகிஸ்தான் நம்மீது தாக்குதல் நடத்தியது. இப்ப அவங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு கீழே ஒன்னா வந்திருக்காங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, எங்க 3 நாட்டுல எந்த நாட்டு மேல யாரு கைய வச்சாலும் நாங்க எல்லாரும் கூட்டா ஓரணில் நின்று தாக்குதல் நடத்துவோம். தாக்குதல் நடத்தாதவரை நாங்க யாரையும் எதிரியா கருத மாட்டோம். பட் தாக்குதல் நடத்திட்டால் எங்க 3 பேர்ல யாராவது ஒத்த மேல கைய வச்சாலும் எங்க 3 பேருக்கும் இந்த கைய வச்ச நாடு பொது எதிரியாக கருதப்படும். ரொம்ப தெளிவா துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிரான நேரடி போர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஆப்ஷனாக எதிர்காலத்தில் இருக்கவே முடியாது. அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு நிழல் யுத்தத்தை தான் இந்தியாவும் தேர்ந்தெடுத்தாக வேண்டும். எப்படி இந்தியா விஷயத்துல பாகிஸ்தான் இதுவரைக்கும் ஒரு நிழல் யுத்தத்தை நடத்தி வருகிறது, தீவிரவாதிகளை இன்ஃபில்ட்ரேட் பண்ண சொல்லி ஏதோ ஒரு விதத்துல ஒரு நிழல் யுத்தத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதே போலத்தான் நாம செய்தாக வேண்டும். சோ எனக்கு தெரிய ஏசியாவுல உருவாகி இருக்கிற நேட்டோ பாணியில் அமைந்த முதல் ஒப்பந்தம் இதுதான். இதுவரைக்கும் நேட்டோ பாணியில நேட்டோ ஒப்பந்தம் மட்டும்தான் இருந்தது. அதே கருத்தாக்கும் அதே ஷரத்துகள் அந்த மாதிரியா இருக்கக்கூடிய இன்னொரு ஒப்பந்தம் இதுவரை உருவாகாமல் இருந்தது. இப்போது 3 முஸ்லிம் நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி உள்ளன. இதுல ஒரு ஆபத்தும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இது இஸ்லாமிய நேட்டோவாக டெவலப் ஆகலாம். இப்பவே இத முஸ்லிம் நேட்டோ தான் சொல்றோம். அடுத்தாப்புல ஈஜிப்ட் உள்ள வருங்கிறாங்க, அது ஒரு இஸ்லாமிய நாடு. இஸ்லாமிய நாடுகளே உலகத்துல ஒரு 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. அதுல பெருவாரியான நாடுகள் இதுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய நேட்டோவாக உருவிடுது. அப்படிங்கிறப்போ இந்த இஸ்லாமிய நேட்டோ மேல எந்த நாடுமே தாக்குதல் நடத்த முடியாது, எந்த நாடுமே டிக்டேட் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழல் உருவாகலாம். அது அடுத்த தலைவலியே உருவாகும். அதனால இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த 3ஓட முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாரும் ஆறுதல் அடைய முடியாது. துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், எதிர்காலத்துல எகிப்தும் உள்ள வரலாம். இப்ப எகிப்து உள்ள வந்தால் அதுல என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க? இந்த 3 நாடுகள்ல எந்த நாடு மீது தாக்குதல் நடத்தினாலும் அது அனைவருக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இந்த 4 நாடுகள் மீது, இந்த 4 நாடுகளுக்குள்ள எந்த நாடு மீது தாக்குதல் நடத்தினாலும் மற்ற 3 நாடுகளும் அந்த போர்ல குதிக்கும் அப்படின்னு. ஆக இந்த ஒப்பந்தம் விரிவடைந்து கொண்ட போக 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 பாகிஸ்தான் வலுப்பெற்று கொண்டே போகும். இப்ப இந்த ஒப்பந்தப்படியே பாகிஸ்தானுக்கு கூடுதலாக 2 நாடுகளுடைய சகாயம், அதனுடைய நட்பு
குறிப்பா பாதுகாப்பு ரீதியிலான ராணுவ ரீதியிலான நட்பு கிடைத்து விட்டது. இப்பவே 2 நாடுகளுடைய சப்போர்ட் இருக்கு. ஒப்பந்தமாவே ஆக்கியாச்சு, கையெழுத்தும் போட்டாச்சு. இப்ப புதுசா ஒரு நாடு வருதுன்னா பாகிஸ்தானுக்கு 3 நாடுகளுடைய பாதுகாப்பு நட்பு கிடைத்து விடுகிறது. இப்ப இது இப்படியே விரிவடைஞ்சிட்டு போக 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 பாகிஸ்தான் வலுவாகிக் கொண்டே போகும். தெற்காசிய பிராந்தியத்துல பாகிஸ்தான் வலு அடைவது என்பது ஒட்டுமொத்த தெற்காசியாவுக்குமே நல்லது கிடையாது. அது எப்போதும் ஒரு நேர்மையான நாடாகவும் இருந்ததில்லை. இன்னொன்னு, அதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது. இப்ப கூட இந்த மெக்கா ஒப்பந்தத்தை எடுத்து பாருங்க, அந்தந்த நாடுகளுடைய சிவிலியன் ஹெட் தான் போயிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து ராணுவ தளபதியும் போய் உட்கார்ந்துருக்காங்க, அவரும் கையெழுத்து போட்டு. ஆசிப் முனீர் எதுக்கு? பிரதமர் ஷாஃபா ஷெரீப் இருக்கு, அதோட சரிதானே. இப்ப இதே நேரத்துல துருக்கி சைட்ல எர்டோகன் தான் வந்திருக்காரு, தளபதி வந்திருக்காரா என்ன? துருக்கி தளபதி. சவுதி சைட்ல இளவரசர் தான் வந்திருக்காரு, சவுதியுடைய ராணுவ தலைமை வந்திருக்கா? இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகிஸ்தான்ல அங்க இருக்க சிவிலியன் கவர்மெண்ட்டை எப்பவோ ராணுவம் டேக் ஓவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஆசிம் முனிருடைய அவரு என்ன டிக்டேட் பண்றாரோ அதன்படிதான் ஷாபாஸ் ஷெரீப் போய் கொண்டு இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் கூட ஆசிம் முனீருக்கு தான் லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணாரே ஒழிய ஷாபாஸ் ஷெரீஃபு கிடையாது. சோ ஒரு சிவிலியன் அரசுக்கு இருக்கக்கூடிய அத்தனை மரியாதையும் பாகிஸ்தானை பொறுத்தவரை ராணுவம் பெற்று வருகிறது. அப்படின்னா அது எப்படிப்பட்ட தேசமா இருக்கும்? இப்ப அந்த தேசத்துக்கு இன்னும் கூடுதல் கவசங்கள், கூடுதல் பாதுகாப்பு கிடைத்து கொண்டே போவது என்பது எவ்வளவு மோசமான விஷயம். இப்ப இதனால என்ன ஆகும்னா பாகிஸ்தானுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். இனி நம்ம மேல எவனாலும் கை வைக்க முடியாது. அப்ப கூடுதலா என்னென்ன தவறுகள் செய்யணுமோ அதை இன்னும் கூடுதலா செய்வதற்கு அது உற்சாகம் பெறும். இப்ப ஊடுருவல்காரர்களை, பயங்கரவாதிகளை ஜம்மு காஷ்மீர்ல இன்னும் அதிகமா பம்ப் பண்ணும். அதே போல ஆப்கன்ல இருக்கக்கூடிய தலிபான்கள் மீதான பிடி அது இருக்கும். நாளைக்கு தலிபான்கள் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா 3 நாடு சேர்ந்து தலிபான் அடிப்பாங்க. அந்த பாதுகாப்பு கவசம் பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு. சோ பாகிஸ்தான் போன்ற ஒரு முறைகேடான நாடுகளுக்கு இது போன்ற பாதுகாப்பு கவசம் கிடைப்பது உலகத்துக்கு நல்லதல்ல, தெற்காசியாவுக்கு நல்லதல்ல. ஆனால் பாகிஸ்தான் ரொம்ப ராஜதந்திரமாக செயல்பட்டு இருக்கிறது. இதை ஒரு சிறந்த ராஜதந்திரம் தான், நடுநிலையோட சொன்னால் நான் சொல்லியாக வேண்டும். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவர். இது எந்த காலமும் பாகிஸ்தானுடன் டைரக்ட் வார்ஃபேர்ல இந்தியா இறங்கவே முடியாது. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன செய்யணும்? இப்ப இந்தியாவுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய இதே விதமான ஒரு நேட்டோ ஏதேனும் போட முடியுமா? என்ன வேற வழிகள்ல இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிச்சாகும். பாகிஸ்தானை இப்படியே துள்ள விட்டுக்கிட்டே போறது நல்லது. பார்க்கலாம். நிச்சயமா ஜெய்சங்கருக்கும் அஜித் தோவலுக்கும் மோடிக்கும் தெரியாத ஒன்றுமல்ல. அவங்க இது சம்பந்தமா நிறைய யோசிச்சிருப்பாங்க. அநேகமா இந்த டைரக்ஷன்ல இதுக்கு செக் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றி அவங்களும் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி போறது தெற்காசியால பேலன்ஸ் ஆஃப் பவரே இல்லாம போயிடும். சக்தி சமநிலைன்னு சொல்லுவோம், அதிகார சமநிலைன்னு சொல்லுவோம், அது இல்லாமல் போயிடும். பாகிஸ்தான் கை ஓங்கின மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு வரைக்கும் தெற்காசியால பிராந்திய வல்லரசா நாம இருந்துட்டு இருக்கோம். நம்முடைய இந்த ஸ்டேட்டஸ கொஸ்டின் பண்ற இடத்துக்கு பாகிஸ்தான் வந்துவிடவே கூடாது. ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு இருக்கு, அதுதான் நம்முடைய பலம். அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக நம்மை காட்டிலும் 100 மடங்கு கீழே இருக்கு. அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். பட் ராணுவ ரீதியாக அது தன்னை தற்காத்து கொண்டு விட்டது. இப்ப அதை எப்படி உடைக்க போறோம் அப்படிங்கறதா இனி கேள்வி. பார்க்கலாம். இந்த கூட்டமைப்பு ஈரானுக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ளது என்று கருத முடியாதா? ஈரானுக்கு எதிராக மட்டும்தான் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கருத முடியாது. நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். இப்ப ஈரான் ஷியா கண்ட்ரி. இப்ப இதுல கையெழுத்து போட்டிருக்க 3 நாடுகளும் சன்னி கண்ட்ரிஸ். சோ இத முஸ்லிம் நேட்டோங்கிறத காட்டில சன்னி நேட்டோன்னு சொல்லிடலாம். அந்த கோணத்துல பாத்தீங்கன்னா இது ஈரானுக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தினுடைய எழுதப்பட்டிருக்க விதிகள் படி பார்த்தால் ஈரானோ மற்ற எந்த நாடுகளுடைய பேரும் கிடையாது. இந்த 3 நாடுகள் மீது, இந்த 3 நாடுகள்ல ஏதேனும் ஒரு நாட்டின் மீது வேறு ஏதேனும் ஒரு நாடு தாக்குதல் நடத்தினால் இந்த 3 நாடுகளும் ஓரணியாக செயல்படும் அப்படிதான் இருக்கு. இப்போ அது ஈரானா இருந்தால் ஈரானுக்கு எதிராக இந்த 3 பேர் இருப்பாங்க. ஒருவேளை அது இந்தியாவா இருந்தால் இந்தியாவுக்கு எதிராக இந்த 3 பேர் சேருவாங்க. இப்ப நான் ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட், அதனால இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பாக்குறேன். பட் இதே ஒரு சன்னி நேட்டோவை
ஒரு ஈரானியன் ஜேர்னலிஸ்ட் பார்த்தால் அவர் நீங்க சொல்ற மாதிரி பார்ப்பார். இந்த கூட்டமைப்பு இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ ஒரு சவாலாக உருவெடுக்க முடியாதா? அந்த ஆபத்தும் இருக்கிறது அல்லவா? இல்ல, எனக்கு அப்படியெல்லாம் தோணல. ஏன்னா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நண்பனாக இருக்கிற நாடு, அமெரிக்கா சவுதிக்கு நண்பனாக இருக்கிறது, அதே போல துருக்கிக்கும் நண்பனாக இருக்கிறது. ஏன்னா துருக்கி நேட்டோலயே உறுப்பினர். அப்படிங்கிறப்ப எதுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இவங்க இருக்க போறாங்க? தனிப்பட்ட முறையில இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு நண்பனா அமெரிக்கா இருக்கிறதுனால இவங்க இஸ்ரேல் விஷயத்துல ரொம்ப வாலாட்ட மாட்டாங்க. திடீரென கேரளத்துக்கு வந்திருக்கிறாரே ட்ரம்ப் மருமகன். அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய மகள் டிஃபானி ட்ரம்பினுடைய கணவர் மைக்கேல் பவுலோஸ் கடந்த சனிக்கிழமை காலை தனிப்பட்ட பயணமாக கொச்சிக்கு வந்து சேர்ந்தார். அவரோட இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோரும் வந்திருந்தார். மைக்கேல் பவுலோஸ் இந்தியாவுக்கு வருவது இது 2வது முறை. கொச்சி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்த பவுலோஸ் ஆலப்புழா சென்று அங்கு படகு இல்லத்தில் உல்லாச பயணம் மேற்கொண்டார். பாம்பு படகு போட்டிகளின் தகுதி சுற்றுகளை காண ஆர்வம் தெரிவித்ததால் புல்லமடாவுக்கு மைக்கேல் பவுலோஸ் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு ஆகஸ்ட் 22 நடைபெற உள்ள நேரு கோப்பை பாம்பு படகு போட்டிகளின் தகுதி சுற்றுகளை அவர் கண்டுகளித்தார். பின்னர் கேரள முதல்வர் சதீசனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். உயர்கல்வி, சுற்றுலா, கலாச்சாரம், முதலீடு, கடல்சார் மேம்பாடு, துறைமுகம் போன்ற பரஸ்பர நலன் சார்ந்த துறைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்ததாக கேரள முதல்வர் அலுவலகம், அதாவது சிஎம்ஓ தெரிவித்திருக்கிறது. இதெல்லாம் அபிஷியலா வந்திருக்கக்கூடிய தகவல். இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, FCRA அமெண்ட்மெண்ட் பில் விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கலாக இருக்கிறது. இப்போ நடந்து வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இன்னைக்கு 10ஆம் தேதி. இன்னைக்கும் சேர்த்தா மொத்தம் ஒரு 4 நாள் இருக்கு. அதாவது 10ஆம் தேதியும் சேர்த்தா. இந்த டயத்துல ட்ரம்பினுடைய மருமகன் ஏன் கொச்சிக்கு வர வேண்டும்? அவர் கொச்சிக்கு போய் அப்புறம் மட்டஞ்சேரிக்கெல்லாம் போயிருக்காரு. மட்டஞ்சேரியில இருக்கக்கூடிய யூதர்களுடைய சைனகாக அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் பார்வையிட்டு இருக்கிறார். நிறைய இருக்கு, அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம், அவரும் செர்ஜிகோரு இருக்கக்கூடிய போட்டோஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இவர் வந்திருக்கனுடைய உள்ளார்ந்த நோக்கம், இந்த பயணத்தின் உள்ளார்ந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கின்றன. அதுல 2 சந்தேகம் இருக்கு. ஒண்ணு, FCRA பில்லு இங்க வர்ற டயத்துல அவர் கேரளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிறிஸ்தவ சமய தலைவர்களை சந்திப்பதற்காக வந்தாரா? ஏன்னா சவுத் இந்தியால கேரளாவில் தான் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். இன்னொன்னு, அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ லாபி என்பது அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தக்கூடியது. இன்னும் சொல்ல போனா அந்த லாபி போப்பு வரைக்குமே செல்வாக்கு மிக்க ஒரு லாபி, ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் லாபி, சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்களோட ஏதாவது பேசுறதுக்கும் டிஸ்கஸ் பண்றதுக்கும் ஏதாவது அந்த காரணத்துக்காக வந்தாரா? இது ஒண்ணு. 2வது, டொனால்டு ட்ரம்புடைய தொழில் ரியல் எஸ்டேட். கேரளத்துல ரிசார்ட் இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணலாங்கிற ஐடியால அவர் வந்திருக்கிறாரா? ஏற்கனவே ராபர்ட் வத்ராக்கு நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கு. அதுல குறிப்பா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த முல்லை பெரியார் டேம் இருக்கு இல்லையா, அந்த டேம் பக்கத்துல அவங்களுடைய ரிசார்ட் இருக்கிறதாக கூறப்படுவது உண்டு. சோ கேரளத்தை எப்படி தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் அது சம்பந்தமா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர் வந்து சேர்ந்தாரா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன. இருந்தாலும் அவர் வந்திருக்க டைமிங், அந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லு வர்ற டயத்துல அவரும் உள்ள வந்திருக்கிறதுங்கிறது ஒரு அசாதாரண விசிட்டாகவே படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கால இருக்க ஒரு காங்கிரஸ்மேன் இந்த FCRA பில்லு மட்டும் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உலக கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கு அவர் அறைகூவல் விடுத்து ஒரு பயமுறுத்தி இருக்கிறார். இதுக்கு முன்னால் அப்படித்தான் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா வந்தப்போ
இஸ்லாமிய அமைப்புகள் அப்படியே பயமுறுத்தினாங்க, அள்ளி விட்டாங்க. அந்த ஒரு சட்ட திருத்தம் மட்டும், குடியுரிமை சட்ட திருத்தம் மட்டும் அமல் செய்யப்பட்டு விட்டால் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் குடியுரிமையை இழந்து விடுவார்கள் அப்படின்னு. எவ்வளவு அப்பட்டமான பச்சை பொய். இன்னைக்கு அமல் செய்யப்பட்டு 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த சட்டத்தின் காரணமாக இந்தியாவில் வாழக்கூடிய 23 கோடி முஸ்லிம்கள்ல ஒரு முஸ்லிம் கூட குடியுரிமையை இழக்கல. எவ்வளவு அப்பட்டமான பொய். இன்னும் சொல்ல போனால் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் என்பது இந்தியாவில் வாழக்கூடிய எந்த குடிமகன்கள் தொடர்பானதுமே கிடையாது. பக்கத்துல இருக்கிற அண்டை நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு அகதிகளா வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத அகதிகள் பற்றியது. இந்தியாவில இருக்கிறவங்களை பற்றினதே கிடையாது. ஆனால் அந்த சட்டம் வந்தாச்சுன்னா, அமலுக்கு வந்துச்சுன்னா, இந்தியாவில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய குடியுரிமை போயிரும்னு அள்ளி விட்டாங்க. இந்த பொய்ய பெரிய பெரிய தலைவர்களே கூசாமல் சொன்னார், மனதறிந்து போய் பேசினார். அதே போலத்தான் எஃப்சிஆர்ஏ சம்பந்தமா அது அவ்வளவுதான். அப்புறம் கிறிஸ்டியன்ஸுடைய அந்த நிறுவனங்களை, கிறிஸ்டியன்ஸ் தொண்டு நிறுவனங்களை இதெல்லாம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு. டேக் ஓவர் பண்ணாதபடிக்கு நீங்க பாத்துக்கங்க. எந்த சந்தர்ப்பத்தில் டேக் ஓவர் பண்ணோம்? இந்த நோக்கத்துக்காக இந்த தொண்டு நிறுவனம் இந்த நிதியை வெளிநாட்டில் இருக்கிற இந்த அமைப்பிடமிருந்து பெறுகிறதுன்னு சொல்லி பெறுகிறீர்கள், ரைட்டு? சோ எந்த நோக்கத்துக்காக அது பெறுகிறீர்களோ அந்த நோக்கத்துக்கு மட்டுமே தான் இது செலவிடப்பட்டிருக்கிறதுங்கிறத ஆதாரபூர்வமா நிரூபிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இருக்கிற ஏழைகளுக்காக, ஏழை குழந்தைகளுக்காக இது பண்றோம், கல்வி பயிற்றுவிக்கிறதுக்காக நாங்க செய்யறோம், இதையோ ஒன்று சொல்லிட்டு வாங்குறீங்க. வாங்கிட்டு அது கம்ப்ளீட்டா மதம் மாற்றத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தா, வாங்குறப்போ சொல்ற நோக்கம் ஒண்ணு, ஆனா இங்க செலவிடுறது இன்னொன்னு. அதை தவறான வழியில பயன்படுத்தினால் அதற்கான தண்டனை இருக்கத்தானே செய்யும். நீங்க சரியான வழியில பயன்படுத்துங்க. யார் வேண்டாம்னா அப்ப யாரு என்ன செய்ய போறா? இன்னொன்னு எனக்கு அடிப்படையா ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களையே மத்திய அரசு டேக் ஓவர் பண்ணாதான் என்ன தப்பு? இப்போ கஷ்டப்பட்டு நன்கொடை வசூல் பண்ணி கையேந்தி ஒவ்வொரு செங்கலா பார்த்து கட்டின இந்து கோயில்கள்ல கூட்டம் வரக்கூடிய இந்து கோயில அடுத்த செகண்ட் கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிருது. அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறை தன்வசப்படுத்திக் கொள்ளுகிறது. நான் கேட்கிறேன், கோயில்களை அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணக்கூடாத? இது என்னது? அதாவது இந்தியால சட்டம்னு வந்தா எல்லோருக்கும் அது சமமானது அப்படிங்கிறோம். சட்டத்தின் முன் யாவரும் சமம். அப்புறம் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் தன்னை ஒரு பிரிவிலேஜ்டு சமூகமாக கருதி கொள்ள முடியும்? இந்துக்களுடைய கோயிலையே டேக் ஓவர் பண்றாங்க. அது சட்டத்தின் பெயரால. இந்துக்கள் அமைதியாக இருக்கிறார், ஏன்னா சட்டப்படி நடக்குது. சரி, அவ்வளவுதான். அரசாங்கம் எடுத்தாலும் அது கோயில் தானே. கோயிலுக்கு போறதாம நிறுத்தல, தினம் கோயிலுக்கு போயிட்டார். அப்படிங்கிறப்போ கோயில்களையே அரசு டேக் ஓவர் பண்றப்போ ஒரு தொண்டு நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ண என்ன தப்பு? இதுக்கு ஏன் இவ்வளவு கதறணும்? டேக் ஓவர் பண்றதுக்கு இடமளிக்காத விதத்துல சரியாகவும் யோக்கியமாகவும் நடந்து கொள்ளுங்கள், பிரச்சனையே வராது. ஒன்னே ஒண்ணு, இது மோடியின் இந்தியா. இதுல டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கிறது யாருக்கும் கிடையாது. அதை மட்டும் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த டயத்துல இன்னொன்னு நான் குறிப்பிட விரும்புறேன். பிஜேபியுடைய அமித் மால்வியா ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பதிவு ஒன்ன வெளியிட்டு இருக்கிறார். அந்த எக்ஸ்பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2014 பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று சேர்ந்தது. அந்த ரிப்போர்ட்டை சொல்லக்கூடிய சாராம்சமான தகவல் என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாம், பெரும்பாலான என்ஜிஓஸ் இந்தியா வளர்ச்சி அடைவதை தடுப்பதற்கான வேலைகளை அதை போராட்ட வடிவமாக வேறு ஏதோ ஒரு விதத்துல செய்து கொண்டே வருகின்றன. இப்போ இந்த விதமா என்ஜிஓஸ் பண்ற காரியங்கள் மூலமா இந்தியாவுடைய ஜிடிபி growth ரேட் கிட்டத்தட்ட 2 to 3% வரைக்கும் குறைந்தது அப்படின்னு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சுட்டி காட்டி இருக்கிறது. இப்ப அதை மேற்கோள் காட்டி அமித் மால்வியா ஒன்னு சொல்லி இருக்கிறார். இது எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் ரீசெண்டா கூட சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். இப்ப கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு. இப்ப இந்த கூடங்குளத்துக்கு எதிராக எத்தனை காலம் போராட்டம் நடத்துது ஜெயலலிதா பீரியட்ல? ஏன் கூடங்குளங்கிறது ரஷ்யாவோட இணைந்த ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்ட். இதுக்கு இதை எதிர்க்கிறதுக்கு அமெரிக்கால இருந்து பணம் வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு பின்னால கிறிஸ்தவ அமைப்புகள் இருந்தன.
உதயகுமார் இருந்தார், சுப உதயகுமார் இருந்தார். எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. அப்போ உதயகுமாரை பற்றின ஒரு ஆர்டிகிள் தி வீக்ல வருது. அந்த வீக்ல என்ன வந்தது அப்படின்னா, உதயகுமாருக்கு அமெரிக்காவுக்கு இடையில இருக்க தொடர்பு, அமெரிக்காவிலிருந்து அவருக்கு பணம் வந்தது தொடர்பான தகவல்கள், இதெல்லாம் தி வீக் ஆர்டிகிள்ல இடம்பெற்றிருந்தார். இப்ப இந்த உதயகுமார் இவர்கள் போன்றவர்கள் மூலமா நடந்தது என்ன உண்மையில அப்படின்னா, இந்தியா மின் உற்பத்தி துறையில தன்னிறைவை அடைந்து விடக்கூடாது, அதை தடுத்துரும். இப்ப அதே போல விவசாயத்துல இந்தியா மிகச்சிறந்த வளர்ச்சியோ தன்னிறைவையோ அடைந்து விடக்கூடாது. இப்ப அதுக்காகவே நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்டுக்கு எதிராக மேத்தா பட்கர் ரொம்ப காலமா போராடிட்டு இருந்தாங்க. அவங்க நோக்கமே இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுதான். அந்த மேத்தா பட்கர் மாவோயிஸ்டுகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அப்படின்னா இவர்கள்ல யார், இந்த நகர்ப்புற நக்சல்கள்ல யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவர்களால ஏற்பட்ட தடைகள், இதனால பின்னுக்கு தள்ளப்பட்ட இந்திய வளர்ச்சி, இதோடைய மதிப்பு மட்டும் இந்தியன் ஜிடிபி growth ரேட்ல 2-3% இருக்கும் அப்படிங்கிறார். ஆனா அதோடைய பொருள் என்னன்னா, 2 to 3% அளவுக்கு ஜிடிபி growth இவங்க பிடிச்சு இழுத்திருக்காங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி இழுவையே இல்லாமல் இருந்தால் இன்னும் 2% 3% வரைக்கும் கூடுதல் ஜிடிபி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. சோ அந்த சர்வதேச அளவுல இருக்கிற பெரிய நாடு, அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் போன்ற சிறிய நாடுகள், அத்தனை பேருடைய நோக்கம் என்னன்னா, இந்தியாவை கொதறணும், இந்தியா ஒரு எல்லைக்கு மேல வளர்ந்து விடவே கூடாது, இதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் மோடி ரொம்ப தெளிவா இருக்க, என்ன வேணாலும் சொல்லிக்க, என் காலத்துல நான் என்ன செய்யணுமோ தேசத்துக்கு பாரதத்துக்கு அதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன். அப்புறம் எனக்கு பின்னால வர்றவங்க அது எப்படி கொண்டு செலுத்துறாங்க என்னவோ அது அன்னைக்கு தலையெழுத்து, அன்னைக்கு அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க சிறப்பான முறையில பார்த்துப்பாங்க. இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது நான் செஞ்சுட்டு போறேன், அதுல பின்வாங்க மாட்டேன். இதுல அவர் தெளிவாக இருக்கிறார். லஷ்கர் கமாண்டர் மர்மமான முறையில் மர்கையா ஆகிவிட்டாரே. அதாவது ரீசன்ட் டேஸ் பாகிஸ்தானுக்குள்ள இந்த லஷ்கர் இ தொய்பா ஆட்கள் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வர்றவங்க எப்படியோ மர்மமான முறையில அவர்கள் இறந்து கொண்டே வருகிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி மர்கையாறாங்க. இப்போ ரீசெண்டா ஜஸ்ட் 2 days முன்னால் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல இருக்கிற ஒரு மசூதியில லஷ்கர் இ தொய்பா அமைப்பினுடைய மூத்த கமாண்டர் மர்மமான முறையில செத்து போறார். அவர் பேரு காரி சையத் அப்துல் அஜீஸ் அப்படின்னு பேர். அவர் ஜம்மு காஷ்மீர்ல என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுடைய குடும்பங்களுக்கு உதவி வழங்கக்கூடிய லஷ்கர் அமைப்பிற்கு பொறுப்பாக இருக்கிறவர். அவர் இஸ்லாமாபாத்ல இருக்க குபா மசூதிக்கு தொழுகைக்காக போறார். போனவரு அந்த மசூதியுடைய நுழைவாயில திடீர்னு அப்படியே சரிஞ்சு விழறார். விழுந்த உடனே ஆன் த ஸ்பாட் அவர் செத்து போயிட்டார். அவ்வளவுதான். அவருடைய இறப்புக்கான காரணம் ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் மசூதிக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டாரு, அந்த மாதிரி அங்க அவர் சாப்பிட்டது உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, ஆனா அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. சோ ஒருவேளை அவர் சாப்பிட்ட அந்த உணவுல ஏதாவது விஷத்தை யாரோ மர்ம உளவாளிகள் கலந்து விட்டார்களோ, கலந்தது கூட தெரியாமல் விஷம் கலந்த உணவை இந்த கமாண்டரை அருந்தி விட்டாரோ, அதனால செத்து போயிட்டாரோ அப்படிங்கிறாங்க. எதனால என்னன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப செத்து போயிட்டார். ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 ஆண்டுகள்ல ரொம்ப மோசமான ஈவிரக்கம் இல்லாத லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்த கமாண்டர்கள் லெவல்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஒரு 30-35 பேர் மர்மமான முறையில அடையாளம் தெரியாத நபர்களால வேட்டையாடப்பட்டு இருக்கிறார். அந்த வேட்டையாடிய நபர்களுடைய வேரபவுட்ஸும் தெரியல. எப்படி வந்தாங்க, எப்படி போட்டு தள்ளினாங்க, எப்படி பாயிண்ட் பிளாங்கா ஷூட் பண்ணாங்க, திரும்ப அவங்க அத்தனை பேரும் எப்படி காணாமல் போனாங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இத்தனைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு பாக்குறாங்க, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. பெரும்பாலான இந்த துரந்தர்கள் நடத்துகிற கொலைகள் எல்லாம் 2 வீலர்ல வந்துதான் போட்டு தள்ளுறாங்க. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு.
இப்ப ரீசெண்டா இந்த லஷ்கர் தொய்பாண்ட ரொம்ப முக்கியமான கமாண்டர் ரிஸ்வான் ஹனீஃப் அப்படின்னு பேரு, அவர் சொல்லி இருந்தார் ரீசெண்டா ஒரு 30-35 பேரு நம்ம ஆட்கள் போய் சேர்ந்துட்டான், எல்லாத்தையும் எப்படியோ வேட்டையாடுறாங்க. ஆனா எப்படி வர்றாங்க, எப்படி வேட்டையாடுறாங்க ஒண்ணுமே புரியல. கண்ணுக்கு முன்னால பட்டப்பகல்ல தான் எல்லாமே நடக்குது. தைரியமா அடிக்கிறாங்க, காலி பண்றாங்க, திடீர்னு மின்னல் வேகத்துல மறைஞ்சிடுறாங்க. इस जुर्म के अंदर हिंदुस्तान की खुफिया एजेंसीज ने उसको यहाँ आजाद कश्मीर के अंदर भी अमन और चैन से नहीं रहने दिया। अपने जर खरीद एजेंटों के जरिए से उसको यहाँ पर शहीद किया गया। ये पहला वाकया नहीं है, गुज़श्ता 3-4 सालों के अंदर 30 से ज्यादा वाकयात हो चुके हैं कि हमारे भाइयों को शहीद किया गया। किसी को पेशावर में, किसी को कराची में, किसी को पिंडी में, किसी को रावलाकोट में। சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எதை பார்த்தாலும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. எப்படி இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இதுக்கு பின்னால இந்தியா இருக்கு, இல்லாமல் இருக்காது, அது புரியுது. ஆனா இந்தியாவை பிளேம் பண்றதுக்கு ஒரு சாட்சி, ஒரு ஆதாரம் வேணுமே, அது நம்மள்கிட்ட இல்ல. ஆதாரங்களுக்கே இடம் கொடுக்காதபடிக்கு எப்படி ஆளை பினிஷ் பண்ணிட்டே போறாங்க, ஒண்ணுமே பிடி விட மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா அட்வான்ஸா ஒரு ஸ்டேஜ், இந்த 2 வீலர்ல வந்து திடீர்னு ஷூட் பண்ணி பட்டப்பகல்ல இது பண்ணிட்டு அப்புறம் திரும்ப அவங்க மின்னல் வேகத்துல மறை, இந்த இந்த கச்சாத்துக்கே வேலை கிடையாது. இப்ப எப்படின்னா 2 வீலரும் கிடையாது, ஆட்களும் வர்றது இல்ல, ஆனா ஆள் போய் சேர்ந்துடுறான். இப்ப அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆயிருக்கு, நூதனமான முறையில இவங்க கொல்லப்பட்டுறாங்க. சோ இந்திய துரந்தர்கள் பாகிஸ்தானில் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அஜித் அவருடைய கைவண்ணம், அவருடைய மூளை பின்னால் இருக்கிறார். பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.